பங்குனி வெயிலிலே பட்ட பகலிலே மாதிரி நான் ஏன் இந்த மட்டும் மத்தியானத்தில் பீச்சில் வாக்கிங் போயிட்டுருக்கேன் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. வை பிகாஸ் இன்றைக்கி நம்ம வந்து அப்படி சீ வியூ ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம். சீ வியூ வந்து நீங்கள் உடனே ஒரு 3rd ஃப்ளோர்லேருந்து ஏசி பில்டிங்கில் உட்காந்து அப்படி பார்ப்போம், அப்படிலாம் நினச்சிடக்கூடாது. சீ இங்கே இருக்குது, நம்ம அங்கே இருக்கிற மீனவ உணவகத்தில் உட்காந்து சீயை பார்த்துக்கிட்டே சாப்பிட போகிறோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் வரணுன்னா கூகுளில் மீனவ உணவகம் இல்லாட்டி ஃபிஷர்மேன் ஃபுட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக லொக்கேஷன் காமிச்சிடும். பட்டினம்பாக்கம்ல நம்பிக்கை நகரில் தான் நம்ம இப்போ இருக்கோம். நமக்கு சோறு தான் முக்கியம். வணக்கம். இப்போ நம்ம கூட வந்து ராஜேஷ் அண்ணா இருக்காரு, இந்த கடையோட ஓனர். அண்ணா என்ன சாப்பிடலாம் இன்னைக்கு? நீங்கள் தான் எனக்கு சொல்லணும், இதெல்லாம் நம்ம கடையில் பெஸ்ட் ஐட்டமாக டெஃபினட்டாக ட்ரை பண்ணணும்னு சொல்லணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு ஒன்று விடாமல் சாப்பிட போகிறேன் நான் இன்னைக்கு. கண்டிப்பாக. ஸோ என்னென்ன ஐட்டம் சாப்பிட்லாம்? ஒரு நெத்திலி மட்டும் சாப்பிடுங்க போதும். ஆனால் ஒன்று மட்டும் சாப்பிட்றது செட் ஆகாது நமக்கு. வந்து நீங்கள் அப்படியே ஃபுல்லாக அள்ளி போட்டு கொண்டு வாங்க, அதுதான் செட் ஆகும். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் குமாரப்பாறை. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய மீனை நான் என் வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லைங்க, இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த மசாலா இருக்கும்ல, அது மீன் மேலே தடவைலாம் இல்லை, அப்படியே எடுத்து அந்த பக்கெட்டில் டிப் பண்ணி அவ்வளோ பெரிய டவால் அப்படி கொதிக்கிற எண்ணெயில் அப்படி போட்டு வறுத்தாங்களே, அதை பார்க்கும்போதே எனக்கு வந்து பயங்கரமாக பசி ஆரம்பிச்சிருச்சு. காலிலேருந்து விரதத்தில் வேற இருக்கும். இந்த மீனை சாப்பிட்டு இந்த விரதத்தை கலைக்க போகிறோம். அடடா பூ மாதிரி பிடிக்கிறது பயங்கரமாக இருக்குங்க. இந்த ஃபுல் ஃபிஷ்ஷும் சூப்பராக வெந்து பாருங்களேன், எடுத்தால் அப்படியே சூப்பராக பூ மாதிரி பிரிஞ்சு வருது. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாங் ட்ராப் பண்ணுவாங்க எலிப்பூச்சி. அது எலிப்பூச்சியா? எலிப்பூச்சி என்னன்னா இது ஜப்பான்காரன் சைனாக்காரன் மாதிரி இல்லை பூச்சிலாம் சொல்கிறீங்க. மணல் நண்டு, பேபி கிராப். ஆமாம், ரொம்ப நல்லது அது. எலிப்பூச்சி இருக்குது. இதை ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிராபை வந்து அப்படி மினியேச்சரில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து வாய்க்குள்ளே போட்டு கடித்து அந்த ஷெல்லை வந்து கடைசியாக வந்து நம்ம துப்பிடணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த ஷெல்லெல்லாம் அப்படியே வாயில் நொறுக்குன்னு ஏதோ சிப்ஸ் சாப்பிட்ற மாதிரி நொறுங்குது. அதுக்குள்ளே இருந்து அந்த மீட்டு ஜூஸு ஒரு பயங்கரமான எக்ஸைட்டிங்கான ஐட்டமாக இது இருக்கிறது. அதுக்கப்புறமா சங்கு கறி ஸ்பெஷல் இருக்குது. சங்கு கறி அதுனா கடலில் வந்து அந்த பாறைகள்லாம் ஒட்டி இருக்கும். போட்டு வந்து ஆழ்கடலில் போயிட்டு ஒரு 10 நாள் நிற்கிதுன்னா அது போட்டில் வந்து ஒட்டிக்கும். அது கடல் நத்தன்னு சொல்லுவாங்க சங்கு. ஸோ அது நம்ம பண்ணுறோம். அது கிட்டத்தட்ட மஷ்ரூம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மஷ்ரூம் வந்து அப்படி கடிச்சோன்னா டக்குன்னு காணாமல் போயிடும். இது நம்ம கொஞ்சம் நேரம் கடிச்சு பொறுமையாக சாப்பிட்ற அளவுக்கு நல்லா சூயியாக இருக்குது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது இது சாப்பிட்றதுக்கு. திஸ் இஸ் பேசிக்கலி வஞ்சிர மீன். ஷேப் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் பிடிச்சது என்னென்னா இது வந்து ரெட் கலரில் இல்லை. எனக்கு இந்த கடையில் போய்ட்டால் அந்த செகப்பு கலரில் அந்த மீனை வறுத்து கொடுத்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஐயோ எவ்வளோ கலர் போட்டாங்களோ இதில் அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ இந்த மசாலாஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து கொஞ்சம் பெப்பர் மேலே அப்படி தூவி கொடுத்துருக்காங்க. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நான் சாப்பிட்டு பார்த்ததில்ல இதுக்கு முன்னாடி. பேசிக்காக ஃபிஷ் ஃப்ரைனா அந்த ஆயில் வந்து எல்லா பக்கமும் அப்படி நிற்கும், அதுதான் சாப்பிட்டதுக்கப்புறம் ஐயோ ஒரு மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து இந்த இலையில ஒரு 10-15 நிமிஷமாக இந்த மீன் இதில் தான் இருக்குது. பட் இந்த ஆயில் தேங்கி நிற்கிறது, அந்த ஃப்ளோட் ஆகிறது, ஒரு மாதிரி சாப்பிட்ற கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி எந்த சம்பவமே நடக்கலை. ஸோ இட்ஸ் a குட் சைன். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா விஜய் சேதுபதி சார் இங்கே அடிக்கடி வருவாராமே, அவருக்கு இங்கே நிறைய ஐட்டம் பிடிக்குமாமே. அதை லிஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு 2 ஐட்டம் டேஸ்ட் பண்ணுவோம். மனுஷன் நல்ல மனுஷன், அவர் நல்லா சாப்பிடுவார், எனக்கு தெரிஞ்சு நல்லா சாப்பிடுவார். ஸோ அவர் வந்தாலே ப்ரான் நல்லா சாப்பிடுவார். சூப்பர். ப்ரான் ஃபிஷ்ஷு ஓகே. யதார்த்தமாக தான் வந்தார், அவங்க யாரோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு, வந்து சொன்னார். ஸோ யதார்த்தமாக போயிட்டு கொடுத்தேன், சாப்பிட்டாரு, ரொம்ப ஹாப்பியாக இருந்து ஹக் பண்ணி முத்தெல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற நிறைய பேர். ஸோ அவர் இருக்கிற பிஸி ஷெடியூலில் சசிகுமார் சார் சொல்லியிருக்காரு, ஏதோ ஒரு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சசிகுமார் சார் ஒரு தடவை இந்த பக்கம் வரும்போது அவங்க டிரைவர் வந்து கேட்டார், கொடுத்தேன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு. ஸோ அவர் எப்படி பேசினார் அதே தாட்டோடு தான் பேசினார், ரொம்ப நல்லா சொல்லிட்டு எங்களை ஈவினிங்கே கூப்பிட்டு ஒரு ட்ரீட் மாதிரி கொடுத்தாரு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரையும் கூப்பிட்டு. ஸோ நம்ம ஷாப்பில் இருக்க பசங்க எல்லாரும் போனோம், ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டேன். திஸ் இஸ் ப்ரான்ஸ், எறா வறுவல்.
என்ன கொரியன் ஃபுட் என்ன தாய் ஃபுட் தமிழ்நாட்டு ஃபுட்டு தாங்க பெஸ்ட்டு ஃபுட்டு. இப்போ தான் வந்து தாய் ரெஸ்டாரண்ட்லாம் போயிட்டு வந்து அங்கே ப்ரான்ஸ்லாம் சாப்பிட்டு வாவ் அப்படிலாம் ஃபீல் பண்ணோம். பட் அந்த வாவுக்கு இது வந்து ஒரு படி மேலே வாவ். இது ஒரு பட்டர் ப்ரானுக்கும் ஒரு மசாலா ப்ரானுக்கும் நடுவில் ஒரு ஹைப்ரிட் கண்டுபிடிச்சி அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. பட்டர் மட்டும்தான் இல்லை, மற்றபடிக்கு இது சிமிலர் டேஸ்ட்டு தான். இட்ஸ் வெரி வெரி நைஸ், யூ ஷுட் ட்ரை இட். அடுத்ததாக நம்மக்கிட்ட இந்த குட்டி க்யூட்டான பிளேட்டில் இருக்கிறது ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ஸ்குவிட். அதாவது கோயம்புத்தூரில் வளர்ந்த எனக்கு வந்து இது ஸ்குவிட் வந்து ஒரு ஸ்பெஷலான ஐட்டம். பிகாஸ் இது அவ்வளோவா கோயம்புத்தூர்லலாம் இது கிடைக்காது. இந்த மாதிரி சீ சைட் சிட்டிஸில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்குவிட் வந்து நான் வேறு கடையில் சாப்பிட்டதில்ல. இது வித்தியாசமாக இருக்குது. குறிப்பாக ஸ்குவிட்டை வந்து நல்லா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுவாங்கள்ல, அதே தாங்க சேம். ப்ளஸ் இதுலேயும் ஆயில் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. அண்ட் ஒரு மாதிரி வீட்டில் சமைச்சா என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் தான் இருக்குது. இந்த கேப் சாப்பிடும்போது வெக்கம் டீசன்சி இதெல்லாம் பார்க்கவே கூடாது. நம்ம 2 கையும் எவ்வளோ மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணி மீட் எடுக்கிறோங்கிறது தான் முக்கியம். யூஸ்வலாக கிராப் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும்ல, அதனால வந்து நிறையா ஸ்பைஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த ஸ்வீட்னஸை வந்து காம்பன்சேட் பண்ணணும், நல்லா மசாலாவாக இருக்கணும்னு. பட் இது வந்து அவ்வளோ காரமாக இல்லை, அந்த ஸ்வீட்னஸும் இருக்குது. ஆனால் அது கூட சூப்பராக அந்த மசாலா டேஸ்ட் வந்து பிளெண்டாக இருக்குது. ஓகே, திஸ் இஸ் நெத்திலி ஃப்ரை, நமக்கு தெரிஞ்ச ஐட்டம் தான். இது சொரா புட்டு, திஸ் இஸ் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஐட்டம் தான். தெரிஞ்ச டேஸ்ட்டு தான், வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டாச்சு. ஸ்டார்டர்ஸே சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் மெயின் கோர்ஸ் மீன் கடைக்கு வந்துட்டு மீன் குழம்பு சாப்பிட்லன்னா எப்படி? ஸோ வி ஆர் கோயிங் டு ஹேவ் த மீன் குழம்பு நெக்ஸ்ட். பிரிங் இட். வேறு லெவல் டேஸ்ட்டு. அந்த சுண்டி இழுக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, தட் இழுக்கிறது இஸ் ஹேப்பனிங். மீன் குழம்புல வித் எக்கு, அதாவது கடலுக்கு சம்மந்தமே இல்லாதது இந்த எக்கு. பட் இருந்தாலும் அவங்க சர்வ் பண்ணுறாங்க மீல்ஸில். ஐ அப்ரிஷியேட் இட். என்ன வாழ்க்கடா அப்படின்னு இருந்தேன் என் லைஃபு. இன்றைக்கி வந்து இந்த ஃபிஷ்ஷு இந்த மீன் குழம்புலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன வாழ்க்கடா அப்படிங்கிற மாதிரி ஜகஜோதி ஆகி விட்டுது. உங்களுக்கு சீ ஃபுட்டில் என்ன சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது? இன்றைக்கி நம்ம சாப்பிட்ட ஐட்டமில் எந்த ஐட்டம் நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க? கீழே காமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். Until next video, it's bye from me, Saru. நமக்கு சோறு தான் முக்கியம். Bye and take care.